மை காட், இப்படி ஒரே மடக்குல ராவா ஒரு பாட்டில் குடிக்கிறவரை நான் இப்பதான் பாக்குறேன். அப்படி சொல்லாதீங்க டாக்டர். அக்னி தெரியும் இல்ல, அவன் ஒரே மடக்குல 2 பாட்டில் முடிப்பான். யாரு? அந்த அரசியல்வாதியா? மண்ணாங்காட்டு உங்ககிட்ட அரசியல்வாதின்னு சொன்னான் அந்த பையன். அடுத்த எம்பி கூட நான் தான் சொல்லியிருப்பானே. சொன்னாரு. பார்லிமெண்ட்ல சித்தர்பட்டி சாமியை பத்தி பேசி இந்த ஊருக்கு ரோடு போட போறேன், ரயில் விட போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்லாம் சொன்னாரே. இவன் சாமிக்கு பண்ண போறான். சாமி தான் இவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு மட்டுமா? எனக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அருள் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். எனக்கு தூக்கம் வருது, படுக்கலாமா? சாரி, உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். நீங்க போய் படுங்க. என்ன யாரும் தொந்தரவு பண்ண முடியாது டாக்டர். அதுக்கு மருந்துதான் வரணும். அருள்வினை தீர்க்கும் அம்பலத்தின் மறுமந்தனை நோக்க வந்தோர் தர்ம நெறிசாரா சண்டாளர் போலாவர் இருமை நாயகத்தின் பாசப்பிடி சேர்வர். என்ன டாக்டர் பேச்சே காணோம்? ரொம்ப மிரட்டேனா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? சொன்ன கேட்க மாட்டியா? என் பொண்டாட்டி தான் ஒரு ஆக்சிடென்ட்ல வைத்தியம் ஆயிட்டா. அதுல இருந்து இப்படி ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சிருக்கலாமே. நம்ம என்ன பார்க்கட்டுமா? உங்க ஆசிரமத்துல தான் ஒரே வாரத்துல குணமாகுதே, அங்க சேர்த்திருக்கலாமே. போதும், இதுக்கு மேல எதுவும் கேட்காது. படுங்க. உங்களுக்கு தான் சுவாமி சித்தேஸ்வரர் மேல என்ன பக்தி, என்ன பக்தி! இந்த வெண்குஷத்தினால பல வருஷமா ஜெயில இருக்கிற மாதிரி இருந்த என்ன இப்படி சுதந்திரமா நடமாட விட்ட இந்த தெய்வத்தை நான் கொண்டாடாம வேற யாரு கொண்டாட முடியும்? சத்தியமான பேச்சு. செட்டியார்,
உங்களால தான் இந்த கோயில் 4 பேருக்கு தெரிய வந்தது. தெரிஞ்சு என்ன புண்ணியம்? 5 லட்சம் செலவு பண்ணி இந்த கோயில் மராமத்து பண்ணீங்க. ஆனா சாமி கும்பாபிஷேகமே வேண்டான்னு சொல்லிடுச்சு. காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. சாமி கும்பாபிஷேகம் வேண்டாம்னு சொன்னதுக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். மனுஷன் தான் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அலைவான், எதை வேணாலும் செய்வான். ஆனா தெய்வத்துக்கு அதெல்லாம் எதுக்கு? அதான் ஏகாந்தமே பெருசுன்னு அவர் நினைச்சிட்டார் போன்ற. ஆமா, அந்த ஊமச்சாமி இப்பெல்லாம் இந்த பக்கத்துல வர்றது இல்லையா? ஆமா செட்டியார, அது என்னமோ தெரியல, ஊமச்சாமி இந்த கோயில் பக்கமே வரமாட்டாங்க. அப்பல ஒரு நிமிஷம் பற்று. இந்த காசு மாலையை நம்ம சாமிக்கு போட்டு அழகு பாரு. உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. எல்லாம் அவன் செயல். செட்டியார, அது தங்கம் தானே? என்ன அப்படி கேட்ட? சுத்தமான சொக்க தங்கம்யா. எத்தனையோ சிக்கல்ல இருந்து இந்த சித்தேஸ்வரர் என்னை காப்பாத்திருக்காரு. அதுக்கு நன்றி கடனா தான் இந்த நகையை அந்த தெய்வத்துக்கு சாத்துறேன். இது என்னத்தையே கண்ட, என்ன போக போக பாரு, அப்படியே தங்கத்தாலேயே இழைச்சிட மாட்டேன். செட்டியார்வாள் பட்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லணும். ஏன்? அசந்தா சாமிக்கே நாம போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, போட்ட அனுபவத்துல சில பேர் சொல்றாங்க. அது விளையாட்டா எடுத்துக்காம சீரியஸா கேட்டுக்கோங்க செட்டியார. இல்லை, என் பேச்சுக்கே மறு பேச்சா? பேச நாக்கு இல்லாம பண்ணிடுவாடு. ஊருக்குள்ளேயும் சரி கோயிலும் சரி, நீங்க ஒரு படி ஏறினா நான் 4 படி ஏறுவேன். இப்போ ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் முன்னுக்கு வந்துடும். போடா அந்த பக்கத்துல. ஏப்பா, உங்க சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கா நான் அங்க இருந்து இங்க வரேன். கொஞ்சம் விட்டா நை நை நைன்னு படிச்சுக்கிறீங்களா? வாயை மூடிக்க 2 பேரும் வாங்க பேசாம. ஐயா பெருந்தொல்லையா போச்சுப்பா உங்க தொல்லை. சே, என்னடா ஊர் இது? பாத்ரூம் கூட இல்லை, எல்லாம் பப்ளிக்கா குளிக்கிறானுங்க. ஐயே, இந்த விஸ்வராம் யாருன்னு நாளைக்கு இந்த உலகத்துக்கே நிரூபிச்சிடுறேன். டாக்டர், ஊருக்கு போலியா? போயிட்டு வந்துட்டேன். மாத்தம் தெரியுது. பேண்ட் சட்டியோட இருப்பீங்க, வேச்சி ஜிப்பான்னு சுத்துறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லை, ஊருக்கு போயிருப்பீங்க. நம்ம சித்தேஸ்வரன் மகிமையினால ஏதாவது அதிசயம் நடந்திருக்கும், அதான் மாறிட்டீங்க. ஒன்றும் தப்பு இல்லையே, மாற்றம் தேவைதான். மாறாதுங்கிற வார்த்தையை தவிர எல்லாமே மாறும். அதுக்கு ஒரே விதிவிலக்கு நம்ம மணிசுந்தரம் தான். ஒரு கவிதை சொல்றேன், கேட்குறீங்களா? தேசாந்தரம் போய் திரும்பி வந்தேன், தேசாந்தரம் போய் திரும்பி வந்தேன். மூடிய அறைக்குள் முக்காலி மட்டும் இடம் பெயர்ந்து இருந்தது. பலகாலம் பாதுகாத்த பகுத்தறிவு கொள்கை கணநேரம் காலிடறியது. என்ன சார், புரியலையா? யோசிங்க, புரியும். உங்க பேர் என்ன? மிஸ்டர் ராமலிங்கம்? ராமரத்னம். மிஸ்டர் ராமரத்னம், நீங்களும் என்ன மாதிரியே
கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமான ஆள் போல இருக்கு. உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் டாக்டர். சொல்லட்டுமா? உங்கள் வேஷத்துக்கு காரணம் 2 தான் இருக்க முடியும். ஒன்று, நீங்கள் நிஜமாவே மனசு மாறி இருக்கணும், இல்லைன்னா கோவிலில் ஒளிஞ்சு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிக்கணும். எனக்கு என்னமோ 2வது காரணம் தான் சரின்னு படுது. உங்களை ரொம்ப சுலபம் டாக்டர். அதான் அந்த ஸ்ரீகாந்த், அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர், அவனும் உங்களை மாதிரி பட்டெல்லாம் அடிச்சு வந்தான். நான் இதெல்லாம் நிறைய பேர் பார்த்தாச்சு டாக்டர். நாளைக்கே மணிசுந்தரம் பட்டை அடிச்சு வந்தான்னா அவனும் கோயிலில் ஒளிய போகிறான் தான் அர்த்தம். டாக்டர் சார், எதை பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மிஸ்டர் ராமரத்னம், என்கிட்ட சும்மா இந்த பூச்சாண்டிலாம் காமிக்காதீங்க. விஸ்வராம் எல்லாத்துக்கும் தயாராகவே வந்திருக்கான். பாருங்க வைத்தியரே, இது பொம்மை துப்பாக்கி இல்ல, நிஜம். சுட்டு காட்டுமா? என் பையில டேப் ரெக்கார்டர், கேமரா எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு கோவில்ல எது நடந்தாலும் அதுக்கு தக்க ஆதாரம் என்கிட்ட இருக்கு. டாக்டர், உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் அவசரப்படுறீங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஐயோ, என்னது அபசகுணம் மாதிரி? சித்தேஸ்வரா, சித்தேஸ்வரா,
யாரு சொல்லு, யாரு யாரா? ஏய் ஓய் வாய்ஸ் கம் ஆன் டெல் மீ, எங்க இருக்க? கையில துப்பாக்கி இருக்கு, யார் நீ? அண்டம் ஆகாசம் பின்
விசாசம் சர்வோ மகேசும் சித்தம் சாகசம். இதை நீ உணர்ந்திருக்கும் இக்கணம் உன் வாழ்வின் உன்னதமான நேரம். எமது ரகசியத்தை எவருக்கும் உரைக்காமல் நீ இருந்தால் இகவரத்தில் நீ சந்தோஷமாய் ஜீவிக்கலாம். அன்றே மரணம் நிச்சயம். அதை யாரையும் தடுத்திட இயலாது. எம் தாழ்விலிருந்து செல்வம் பெற்றிடுக. எச்சரிக்கிறோம், மர்மதேச ரகசியம் காத்திடுக. அன்றே காலதேவன் கடிதே வருவார். கண்டம் கருத்த நிலை அர்த்தசாமம், அது கண்டம் கருத்த சிவசக்தி காலம். பிண்டம் கொடுத்த பிதிர் அலங்கோலம், போக்க உண்டன்பு சீவ ஆலிங்கனம். கண்டாங்கு ஆடுமே பூதகணம், தேக பாண்டம் கண்டிடுதோ அக்கணமே.